வெளியே ஒருத்தர் வந்து பாலிசி அர்ஜென்ட்டாக போட்டுருக்காங்க, உடனே அன்னைக்கு காலைல போட்டு அன்னைக்கே கிளம்புறாங்க, பாலிசி வந்துடும். ஆனால் ஆன்லைனில் 24 hours மினிமம் கண்டிப்பாக எடுத்துரும். அவசரமாக நீங்கள் கிளம்புற மாதிரி இருந்தாலும் முந்தின நாளே ஒரு இன்சூரன்ஸை போட்டுருங்க, ஆன்லைனில் இருந்தால் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். அப்படி நீங்கள் பாலிசி போட்டு நீங்கள் போலீஸ்காரங்க டிராஃபிக் போலீஸ் பிடிச்சாங்கன்னா நீங்கள் ஃபைன் கட்டி தான் ஆகணும், ஆன்லைனில் இல்லைன்னா. ஒரு கம்பெனிலாம் போடணும் ஒரு மித்து இருக்குது, அப்படிலாம் கிடையாது. எல்லா கம்பெனி கோட்ஸும் கேட்டு நம்மளுக்கு அதில் எல்லா கவரேஜஸ் இருக்கான்னு பார்த்துட்டு எந்த கம்பெனினாலும் நீங்கள் போடலாம். கம்பெனி மாறுறது தப்பு இல்லை, கவரேஜஸ் தான் மாறக்கூடாது. அதேமாதிரி இந்த கம்பெனிலேருந்து அடுத்த கம்பெனி போனால் அந்த போனஸ் கட் ஆயிருமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. கிளைம் பண்ணாமல் இருந்தால் போனஸ் கொடுத்தா ஆகும். சப்போஸ் நீங்கள் போனஸ் கொடுக்காம மாட்டாங்க, நம்ம அது ஸ்ட்ரெயிட்டாக ஃபைல் கூட பண்ணலாம். ஒரு பாலிசி போடுறோம்னா ஒரு 5 days இல்லைனா ஒரு 3 to 4 days ஃபுல்லாக ஆன்லைனில் ஏறி இருக்கணும். கவர்மெண்ட் ஆப்ஸ் பரிவகன் இருக்கு, அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னைக்கு இன்சூரன்ஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு 24 நேரத்தில் ஏறணும் சில பாலிசி. இல்லை இன்டர்னல் கோளாறு, இன்டர்னல் ஆடிட் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, இன்டர்னல் எரராக இருந்துச்சுன்னா அதை வந்து 2 days or 3 days 1 week ஒரு பாலிசி போட்டால் ஆன்லைனில் ஏறணும். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கஸ்டமர் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் 2 wheelerக்கு 850 rupees போட்டு கொடுத்துருங்க. காலையில் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது எய்த்தாப்பில் வாக்கிங் போயிட்டு இருந்த டாக்டரை இடிச்சிட்டாங்க. அவர் இடிச்சதில் கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டுருச்சு. அதுக்கடுத்து அவங்க எஃப்ஐஆர் போட்டு ஜிஎஸ்ல காட்டி அவர் இறந்தும் போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போய் அதுக்கப்புறம் ஹியரிங் 2-3 ஹியரிங் போட்டு இப்போ அவருக்கு 32 கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுத்தாங்க. சரி, அவர் இல்லாமல் ஆயும் ஒரு தேர்ட் பார்ட்டி 850 ரூபா போட்டு அவர் ஃபேமிலியை சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. என் பேர் கோகுலக்கண்ணா. இங்கே பேர்ல் இன்சூரன்ஸ் ஏஜென்சின்னு தூத்துக்குடியில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே நம்ம எல்லா டைப் ஆஃப் இன்சூரன்ஸும் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். எக்ஸப்ட் லைஃப் இன்சூரன்ஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸ், மோட்டார், ஹெல்த், ஃபயர், மெரைன், கார்கோ இன்சூரன்ஸ், ஆல் டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் இங்கே கவர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ காரும் சரி பைக்கும் சரி, இப்போ வந்து வாங்குற கம்பெனிலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இன்சூரன்ஸ் வந்து போட்டு அவங்களே கொடுத்துட்றாங்க. அங்கேயே அது மாதிரி போடுறது இன்சூரன்ஸ் போடுறது நல்லதா, இல்லை வெளியில் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் இருக்குதான்னு போடுறது நல்லதா, இல்லை அப்படி அவங்க போடுறதா இருந்தால் எனக்கு இதெல்லாம் அந்த இன்சூரன்ஸில் இருக்கா அப்படின்னு கேட்டு அவங்ககிட்ட அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டம் பண்ணி போட்டுக்கலாமா? கரெக்ட். இப்போ நம்ம ஒரு தங்கம் வாங்குறதுனாலே நம்ம 10 கடை ஏறி இறங்கி அது எதில் செய்கூலி சேதாரம் கம்மி அப்படின்னு அந்த அளவுக்கு நம்ம நோட் பண்ணி தான் ஒவ்வொரு இதுக்கும் நம்ம பிளான் போடுறோம். ஒரு தங்கம்னாலும் சரி, ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறதாலும் சரி. அதே மாதிரி நீங்கள் காருங்கிறது நம்ம கார் எடுத்துட்டோம், அதனால் நம்ம பிளைண்டாக நம்ம ஷோரூமில் போட்டால் தான் கிளைம் கிடைக்கும்னு நம்பாமல் வெளியே நம்ம காருக்கு வெளியவும் நீங்கள் கோட் வாங்கி கொட்டேஷன் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடியே, இப்போ நான் ஒரு மாதத்துக்கு அப்புறம் என் கார் முடிய போகுதுன்னா 1 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் உள்ள ஷோரூம்லேயும் கொட்டேஷன் வாங்கிடுங்க. வெளியே ஆன்லைனில் பாருங்கள். அப்புறம் எந்தெந்த கோட்ஸுக்கு இந்தந்த கவரேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். வெளியே இருக்க கன்சல்டன்ட்ங்கிற மாதிரி கன்சல்டன்ட் கேளுங்க. வெளியே இந்த மாதிரி கோட்ஸில் இந்தந்த கவரேஜஸ்லாம் போட்டிருக்காங்களா, ப்ரீமியம் கம்மியாக இருக்கா, கவரேஜஸ்லாம் எடுத்து விட்றாங்களா, எல்லாத்தையும் நீங்கள் ஒரு கிளான்ஸ் விட்றீங்க. நீங்கள் வந்து பம்பர் டு பம்பர் இங்கே எல்லாரும் வாக்கியத்தில் இருக்கிற மாதிரி பம்பர் டு பம்பர் அப்படிங்கிறது அந்த எல்லா கவரேஜும் சேர்த்தா ஒரே இதாக சொல்கிறாங்க. பம்பர் டு பம்பருக்கு வெறும் நில் டிப்ரெஸ் மட்டும் ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க, தேய்மானத்துக்கு மட்டும் ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. தேய்மானத்துக்கு மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க, இன்ஜின் ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்காங்களா, எல்லாமே நம்ம எல்லாமே எதுக்கு இன்ஜின் ப்ரொடெக்ஷன் மறுபடியும் நான் ரிட்டர்ன் டு இன்வாய்ஸ்லாம் சொல்கிறேன்னா அதோட கவரேஜஸ் பற்றி தெரியாதவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா 5000 கூட வருது, 3000 கூட வருது, அதை பற்றி தெரிஞ்சுக்க யாருமே விரும்ப மாட்டேங்கிறாங்க. அந்த கவரேஜ் போட்டால் தான் நான் மறுபடியும் எதுக்கு ஆட் ஆன் கவர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா, ஆட் ஆன் கவரேஜ் போட்டால் நீங்கள் வண்டியை பற்றி கவலையே பட தேவையில்லை. ஒரு சின்ன அடியோ பெரிய அடியோ நீங்கள் கொடுத்துட்டு கிளைம் பண்ணுறதுக்கு போயிட்டே இருக்கலாம். அப்புறம் நீங்கள் சொல்லலாம் ஷோரூம், நீங்கள் சொன்னதுக்கு உங்கள் கேட்ட பதிலுக்கு ஷோரூமில் தான் போடணும்லாம் கிடையாது. வெளியே இருக்கிற கன்சல்டன்ட்டை நீங்கள் பேசி அதை நீங்கள் பார்கெயின் பண்ணலாம். நம்ம வெளியே எவ்வளவோ இடத்துல பார்கெயின் பண்ணுறோம். அது நம்ம காருன்னு வரும்போதோ அதுங்கும்போது நம்மளுக்கு வந்து பிளைண்டாக ஒருத்தர் நம்பக்கூடாது. நம்ம பர்சனலாக உட்காந்து இந்தந்த கவரேஜஸ்லாம் இருக்கா, இல்லை இந்த கவரேஜஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கூட உங்களுக்கு கன்சல்ட் பண்ணுவேன். என்னென்ன கவரேஜஸ் போட்டால் என்னென்ன கிளைம் கிடைக்கும், எல்லாமே ஒரு பாலிசியில் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பாலிசிலே வரும். சில பாலிசியில் மென்ஷன் ஆகிருக்கும், அதில் 0ங்கிற அமௌண்ட் மட்டும் இருக்கும். சில பாட்டில் நீங்கள் என்ன ஆட் பண்ணுறீங்களோ அது மட்டும் தான் கவரேஜஸில் வந்து நிற்குமே தவிர அப்புறம் அது கேட்டால் அந்த கவரேஜ் இல்லைம்பாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லா கவரேஜஸும் எல்லா பாலிசிலையும் உண்டு. அது நீங்கள் போட தான் அந்த அமௌண்ட், அந்த ஒவ்வொரு கவரேஜுக்கும் அந்த அமௌண்ட் இருக்கான்னு பார்க்கணும். அமௌண்ட் இல்லாமல் 0 இருக்குது, அது ஏன் போடலன்னு கேள்வி கேளுங்க. ஏன்னா உங்கள் வண்டி கவரேஜஸ் பற்றி தெரியும். ரிட்டன் டு இன்வாய்ஸ் அதிலே தெரியும். ரிட்டன் டு இன்வாய்ஸ்னால் இன்வாய்ஸ் வேல்யூக்குள்ள அமௌண்ட் அப்படியே இன்சூரன்ஸில் கிளைம் நம்ம ஃபுல் டோட்டல் லாஸ் ஆச்சுன்னா அப்படியே கிளைம் கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் ஷோரூம் தான் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் வெளியே போட்டாலும் என்னாலும் நீங்கள் பர்சனலாக உட்காந்து இந்த கவரேஜஸ்லாம் இருக்கான்னு பாருங்கள். அப்போ நம்ம கார் நம்ம சேஃபாக இருக்கும். ப்ரோ, இப்போ வந்து ஒரு கார் ஒன்று எடுக்கிறோம், ஆனால் வந்து இன்சூரன்ஸில் வந்து சில மாறுதலுக்கு எனக்கு பண்ணணும், இன்னும் கொஞ்சம் பக்காவாக பண்ணணும். ஏன்னா பேசிக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் போட்டு கொடுக்குறது அந்த இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துறாங்க கம்பெனி ஷோரூமில் வந்து கார் எடுக்கும்போது.
ஆனால் எனக்கு சில மாறுதல்கள் பண்ணி எனக்கு இன்னும் நிறைய விஷயம் ஆட் பண்ணணுன்ற போது என்னென்னலாம் அந்த ஷோரூமில் வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்சி இருப்பாங்களா அவங்ககிட்ட நம்ம என்னென்னலாம் அவங்களுக்கு இன்புட் நம்ம கொடுக்கணும் கண்டிப்பாக இதெல்லாம் பேசியாக கட்டாயமாக இருக்கணும் அப்படின்றது என்னென்ன அதான் நான் அதான் சொன்ன மாதிரி இப்போ தேர்ட் பார்ட்டி கம்பல்சரி அது போய் பேக்கேஜ் பாலிசி அது காம்ப்ரிஹென்சிவ்னு சொல்லுவாங்க தேர்ட் பார்ட்டி ப்ளஸ் ஃபுல் இன்சூரன்ஸ் அதோட சேர்க்குறது தான் ஆட் ஆன் இந்த ஆட் ஆன் கவரேஜஸ்லாம் என்னெல்லாம் இருக்குன்னு நான் சொல்கிறேன் டிப்ரிசியேஷன் கவர் ரிட்டன் டு இன்வாய்ஸ் ஆக்ரவேஷன் கவர் லாஸ் ஆஃப் பர்சனல் பிலாங்கிங்ஸ் கீ ரீப்ளேஸ்மெண்ட் கவர் இதே மாதிரி ஒரு 10 கவரேஜஸ் இருக்குது அந்த 10 கவரேஜஸ் இதை ஆட் பண்ணாலே போதும் நம்மளுக்கு நாளை பின்ன எந்த ஒரு வண்டியை பற்றி இந்த ஒரு வருஷம் ரினியூவல் பண்ணிட்டே இருக்கணும் ஃபுல் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு வருஷத்தையும் கவலையே பட வேணும் அதுமாதிரி நீங்கள் அந்த அடுத்த வருஷம் கண்டினியூ ஆகும்போது இந்த நோ கிளைம் போனஸ் நீங்கள் கிளைம் பண்ணாமல் இருந்து நோ கிளைம் போனஸ் இருக்குதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க அது மேக்ஸிமம் எல்லோரும் வந்துடுது நம்ம சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துருது இருந்தாலும் கேர்லெஸ்ஸாக யாரும் அந்த போனஸ் போடாமல் போயிட்டு நம்மளுக்கு அந்த ப்ரீமியம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு கம்பெனிலாம் போடணும் ஒரு மித்து இருக்குது அப்படிலாம் கிடையாது எல்லா கம்பெனி கோட்ஸும் கேட்டு நம்மளுக்கு அதில் எல்லா கவரேஜஸும் இருக்கான்னு பார்த்துட்டு எந்த கம்பெனினாலும் நீங்கள் போடலாம் அது நிறைய பேர் அது ஒரு மித்து வச்சுருக்காங்க ஒரே கம்பெனியில் தான் கண்டினியூ பண்ணணும் போல் அப்படிலாம் எதுவுமே கிடையாது நம்மளுக்கு கம்பெனி மாறுறது தப்பு இல்லை கவரேஜஸ் தான் மாறக்கூடாது கவரேஜஸ் நீங்கள் இருந்துச்சுன்னா தைரியமாக எந்த கம்பெனினாலும் போகலாம் அது போனஸும் அதேமாதிரி இந்த கம்பெனிலேருந்து அடுத்த கம்பெனியில் போனால் அந்த போனஸ் கட் ஆயிருமா அப்படிலாம் கிடையவே கிடையாது கிளைம் பண்ணாமல் இருந்தால் போனஸ் கொடுத்தா ஆகணும் சப்போஸ் நீங்கள் போனஸ் கொடுக்காம மாட்டாங்க நம்ம அது ஸ்ட்ரெயிட்டாக ஃபைல் கூட பண்ணலாம் நீங்கள் அதுக்கு நீங்கள் இன்சூரன்ஸில் இந்த போனஸ் போடாமல் போட்டிங்க அப்படின்னு ஈவன் ஷோரூமாக இருந்தாலும் சொல்லி கன்சல்ட்டிங் வெளியே பண்ணாலும் சரி இல்லை எந்த மாதிரி ப்ரோக்கர்ஸ்ட்டை போட்டாலும் சரி அது நம்மளுக்கு அடுத்து ஏன் போனஸ் போடாமல் இருக்கீங்கன்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதேமாதிரி இன்னும் என்னென்னா இப்போ ஆன்லைனில் வந்து இதை பற்றி தெரியாமல் பாலிசி போடுறவங்களாம் இஷ்டத்துக்கு போனஸ் போட்டுருவாங்க 1 இயர் தான் கார் எடுத்திருப்பாங்க 2ஆவது வருஷம் 20% தான் ஆஸ் பர் நாம் 20% தான் போடணும் இவங்க இஷ்டத்துக்கு அந்த ஃபோன்பேயில் எல்லா இடத்துலையும் போடுறது எல்லா இன்சூரன்ஸ் போடுறதுல இஷ்டத்துக்கு 50% கொடுத்துருவாங்க அப்படிப்பட்டால் நீங்கள் ப்ரீமியம் வந்துடும் நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் கட்டுறீங்களோ பாலிசியே வெளியே வந்துடும் ஆனால் நாளை பின்ன கிளைம்னு போய் நிற்கும் போது இந்த என்சிபி வந்து தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அதில் நிலுவையில் போட்டிருப்பாங்க எதுக்காக அந்த நிலுவையில் நிற்கிதுன்னு உங்களுக்கு தெரியவே வராது அது தெரியப்படுத்த ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ப்ராப்பராக போட்டிருக்க மாட்டீங்க நீங்களே பாலிசி நேம் ஃபில் பண்ணியிருப்பீங்க வண்டி நம்பர் போட்டிருப்பீங்க மாடல் போட்டிருப்பீங்க சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருப்பீங்க இந்த போனஸில் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்களே ஒரு டிஸ்கவுண்ட்டை போட்டுட்டு வெளியே ப்ரீமியம் எடுத்து கொண்டு வந்திருப்பீங்க ஆனால் அது நாளைக்கு அது வந்து இப்போ அது வந்து எதனால நிற்கிது எதனால வண்டி வேலை இன்னும் ஸ்டார்ட் பண்ணல எதனால கிளைம் இன்னும் வரலங்கிறதே உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கே 6 மாதம் ஆயிரும் வண்டி அடிபட்டு அதனால ப்ராப்பராக ஒன்று தெரிஞ்சு அதோட கன்சல்டன்ட்டையோ இல்லை ஷோரூம்காரன்ட்டையோ கேட்டு போட்டிங்கன்னா நல்லது ப்ரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஏகப்பட்ட ஆப் வந்துருச்சு லோன்லேருந்து அது எல்லாத்துக்கும் அது மாதிரி இன்சூரன்ஸுக்கும் இந்த மாதிரி வந்து இந்த ஆப்பில் இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப் இந்த ஆப் நிறைய பே பண்ற அந்த ஆப்லயே வந்து நம்மளுக்கு இதெல்லாம் இருக்கு உண்மையாலே எந்தெந்த மாதிரி ஆப்லாம் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது அதெல்லாம் கண்டிப்பா தவிர்க்கணும் அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு மிகப்பெரிய விளைவு கொடுக்கும் ஆமா இப்போ நீங்க நல்ல யோசித்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்புமே எதுக்கு மெயினா பைக் செக்டாரையும் கார் செக்டாரை மட்டும் போடுறாங்க நீங்கள் நல்லா பாருங்கள் ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு அந்த ஃபோன்பே ஆப்லையோ இல்லைனா ஒரு ப்ரைவேட் ஆப்ஸ் எந்த ஆப் ஃபோன்பே ஜிபே எந்த ஆப்ஸ்லையும் ஏன் ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸ் போட முடியல ஏன்னா அது போட முடியாது எதுக்குன்னா அவங்கள ஃபுல் ஃபோக்கஸ்டோ இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் நம்மளை மாதிரி நம்ம யங் ஜென்ரேஷன்ஸ் அதேமாதிரி பைக் வச்சுருக்கவங்க கார் வச்சுருக்கவங்க ஃபுல் ஃபோக்கஸ்ட் நீங்கள் அதே இது ஒரு ஆட்டோ ஒரு 3 வீலர் ஆட்டோவை அந்த ஃபோன்பே இன்சூரன்ஸ்லேயோ ஒரு ப்ரைவேட் இன்சூரன்ஸ்லேயே போடுங்க பாலிசி வரவே வராது அடுத்த ஸ்டெப்புக்கே மூவ் ஆகாது அதே இது லாரிக்கு போடவே முடியாது அது ஏன் மெயினாக இந்த இதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா எல்லாரும் இது ஈஸிலி அவைலபிளாக போய் ஃபஸ்ட்டு இந்த டார்கெட் கொடுத்தோன்னா இந்த டார்கெட்டை வச்சு இவ்வளோ பண்ணிட்டோம் எங்களுக்கு இவ்வளோ பிராண்டு வந்துட்டோம் அப்படின்னு உங்களை வச்சு தான் அவங்க அடுத்த செக்டாருக்குள்ளேயே நுழைவாங்க இப்போ எதுக்காக நான் சொல்ல வரேன்னா இப்போ நீங்கள் இதில் போட்டு நீங்கள் நாளை பின்ன கிளைம் கிடைக்கல அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது ப்ரீமியம் கலெக்டட் அமௌண்ட்டை தான் கவர்மெண்ட்டை போய் காட்டுவாங்க நாங்கள் இது மூலியமாகவே இவ்வளோ ப்ரீமியம் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்துட்டு அதன் மூலிமா நீங்களுக்கு இந்த அப்ரூவல் கொடுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க இது நம்ம மூலிமா நடக்கிற ஒரு ஸ்கேம் தான் இது ஓப்பனாக சொல்லப்போனால் பெரிய ஸ்கேம் நீங்கள் ஆன்லைனில் இன்சூரன்ஸ் போடுறது நம்ம எல்லாருமே இப்போ தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் நீங்கள் இவ்வளோ கம்மியாக இருக்குது நீங்கள் ஆன்லைனில் எல்லாரும் போகிறத வெளியே இருக்கிறதோட கம்மியாக இருக்குன்னுக்காக மட்டும்தான் ஆன்லைன் நோக்கி போகிறீங்க அதே கம்மி வெளியே கொடுத்தீங்க நீங்கள் ஆன்லைனுக்கே போக மாட்டீங்க அது எதனால் கம்மியாக கொடுக்காங்கன்னு எல்லாரும் கொஞ்சம் யோசித்தீங்கன்னா எப்படி ஒரு கவர்மெண்ட் கொடுக்குற ரேட்டை குறைச்சி ஒரு ஃபோன்பே ஆப்பாலையும் ஒரு ஜிபே ஆப்பாலையும் ஒரு ப்ரைவேட் ஆப்ஸாலையும் கொடுக்க முடியும் அது யோசிங்க எதுக்குன்னா ஒரு ப்ரீமியம் ஒருத்தர் கலெக்ட் பண்ணுறாருன்னா அது கரெக்டாக ஆன்லைனில் ஏறுதா நெக்ஸ்ட் டே ஒரு பாலிசி போடுறோம்னா ஒரு 5 days இல்லைனா ஒரு 3 to 4 days ஃபுல்லாக ஆன்லைனில் ஏறி இருக்கணும் கவர்மெண்ட் ஆப்ஸ் பரிவகன் இருக்குது அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்றைக்கி இன்சூரன்ஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஏறணும் சில பாலிசி இல்லை இன்டர்னல் கோளாறு இன்டர்னல் ஆடிட் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சிங்கன்னா இன்டர்னல் எரராக இருந்துச்சுன்னா அதை வந்து 2 days or 3 days 1 வீக்குள்ளே ஒரு பாலிசி போட்டால் ஆன்லைனில் ஏறணும் இல்லை சப்போஸ் நீங்கள் செக் மூலிமா பேமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அது செக்கு பாஸ் ஆனால் தான் ஆன்லைனில் ஏறும் இந்த 2 விஷயம் இருக்குது நீங்கள் இப்போ பரிவகன் ஆப் அது கவர்மெண்ட் ஆப்
அதே மாதிரி ப்ரைவேட் ஆப்ஸ் கார் இன்ஃபோவில் அப்டேட் பரிவாகனில் தான் ஃபஸ்ட்டு அப்டேட் ஆகும். எந்த ஒரு பாலிசி போட்டாலும் ஒரு நீங்கள் 26 எந்த கம்பெனியில் போட்டாலும் பரிவாகன் ஆப்பில் தான் பாலிசி அப்டேட் ஆகும். அது பண்ணிட்டீங்கன்னா அது மூலிமா நீங்கள் இன்சூரன்ஸ் அப்போ நீங்கள் போட்ட பாலிசி கரெக்டாக தானா எல்லாமே ஆன்லைனில் ஏறிடும். சப்போஸ் நீங்கள் பாலிசியில் நீங்கள் இந்த மாதிரி ஃபோன்பே ஏதோ ப்ரைவேட் ஆப்ஸில் போட்டு இதில் ஏறலைன்னா நீங்கள் போட்டிருக்கிறதுல ஏதோ மிஸ்டேக்கு இல்லைன்னா ப்ரீமியம் கலெக்ட் ஆன ஆப்ஸ்லேருந்து கவர்மெண்ட்டுக்கு அந்த ஃபண்டு போகலை அப்படின்னு அர்த்தம். இந்த அவசரத்தில் போடுறது தான் பெரிய பிரச்சனை. பாலிசி எடுத்து காட்டிடுவீங்க, கையில் பிரிண்ட் வச்சுருவீங்க, PDF காட்டிடுவீங்க, ஆனால் அது ஆன்லைனில் ஏறி இருக்கா, அந்த கவரேஜ் கரெக்டாக இருக்கா. அதுமாதிரி இன்னொன்று, நீங்கள் இப்போ ஃபுல் இன்சூரன்ஸ் போடும்போது இவ்வளோ நீங்கள் என்னென்ன பாலிசிஸ் நீங்களாக போடும்போது போடுறீங்களோ அது கொஞ்ச நாள் கழிச்சு தப்புன்னு நோட்டீஸ் வரும். இந்த நோட்டீஸ் யாரும் கவனிக்கிறது இல்லை. 3 நோட்டீஸ் தான் நம்ம வீட்டுக்கு வரும். 3ஆவது நோட்டீஸை பாலிசி கேன்சல் ஆயிரும். அது உங்களுக்கு அடுத்த வருஷம் பாலிசி போடும்போது தெரியும், ஐயோ நமக்கு கேன்சல் ஆகிட்டா அப்படின்னு. அது யாருமே கவனிக்கிறதே இல்லை. நீங்கள் ஆன்லைனில் போடுறது தப்பே நான் சொல்லலை. ஆனால் அதுக்குரிய இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது மூலிமா நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது. அப்படி இல்லை நீங்கள் ப்ரைவேட் கன்சல்டன்சி நிறைய பேர் இருக்காங்க, ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க, கம்பெனிஸே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொருலேயும் ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. கவர்மெண்ட் கம்பெனிஸ் ப்ளஸ் ப்ரைவேட் கம்பெனிஸ் ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது. அதில் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு அது மூலிமா நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லது. இந்த கவரேஜஸ்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி அதை பாலிசி ஆன்லைனில் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் வெளியே போங்க. வெளியே ஒருத்தர் பாலிசி அர்ஜென்ட்டாக போட்டுருந்தாங்க, உடனே அன்னைக்கு காலைல போட்டு அன்றைக்கே கிளம்புறாங்க, பாலிசி வந்துடும். ஆனால் ஆன்லைனில் 24 hours மினிமம் கண்டிப்பாக எடுத்துரும். அதுக்குள்ளே நம்ம பாலிசி இஷ்யூன் டேட்டை பிரச்சனை கிடையாது, நம்ம பாலிசி வந்துடும், கையில் வந்துடும், அது தப்பு கிடையாது. ஆனால் நம்ம ஆன்லைனில் ஏறதுக்கு சப்போஸ் அந்த நேரத்துலேயே போலீஸ் எதாவது பிடிச்சா கூட ஆன்லைனில் ஏறி இருக்காது. அதனால் என்றைக்கு நான் ஒரு 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 அவசரமாக நீங்கள் கிளம்புற மாதிரி இருந்தாலும் முந்தின நாளே ஒரு இன்சூரன்ஸை போட்டுருங்க, ஆன்லைனில் ஏறதான் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் பாலிசி போட்டு நீங்கள் போலீஸ்காரங்க டிராஃபிக் போலீஸ் பிடிச்சாங்கன்னா நீங்கள் ஃபைன் கட்டி தான் ஆகணும் ஆன்லைனில் இல்லைன்னா. அதனால் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. டிராஃபிக் போலீஸ் வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ நம்ம ஃபைன் கட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மெயினாக இன்சூரன்ஸ் எடுக்கிறது. அதுவும் 2 வீலரு 4 வீலர் அந்த மாதிரி. ஆமாம். ஸோ ஏன் 2 வீலருக்கும் 4 வீலர்ஸ்க்கும் இன்சூரன்ஸ் எடுக்கணும், அதுக்கான தேவை அப்படி என்னவா இருக்குது? ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் அது வெறும் ஃபைன்லேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு இதுவாக தான் இருக்குது. உண்மையாலே அந்த இன்சூரன்ஸ் நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கா, ஏதோ காசு வேஸ்ட் ஆகிற மாதிரியே மக்கள் நினைக்கிறாங்களே? அப்படி இல்லை. நம்ம இன்சூரன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா வண்டிக்கு எதனால இன்சூரன்ஸ் போடுறோம்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ், ஃபுல் இன்சூரன்ஸ் 2 கவரேஜஸ் இருக்குது. இப்போ வண்டி நீங்கள் எடுக்கும்போதே உங்களுக்கு பண்டில்டு பாலிசி இப்போது 2018க்கு அப்புறம் பண்டில்டு பாலிசின்னு போட்டு கொடுத்துறாங்க. இந்த மாதிரி எல்லோரும் யோசிக்கிறதுனால தான் இன்சூரன்ஸ் ஒரு தேவையில்லாத காஸ்ட்னால. இப்போ பைக்குக்கு 1 இயர் மட்டும் ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்கும், மற்ற 4 வருஷம் தேர்ட் பார்ட்டி இருக்கும். காருக்கு ஃபஸ்ட் இயர் மட்டும் ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்கும், மற்ற 2 வருஷம் தேர்ட் பார்ட்டின்னு இருக்கும். இப்படி கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இவங்க 1 வருஷம் வண்டி எடுக்கும்போது இன்சூரன்ஸ் போடுறாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் இன்சூரன்ஸே கண்டினியூ பண்ணுறது இல்லைன்னு சொல்லி அப்படி கொண்டு வந்துட்டாங்க. நம்ம இப்படி இருக்க மனநிலை கொண்டனாலும் கவர்மெண்ட் அடுத்தடுத்து நடவடிக்கை எடுத்து அடுத்து 10 வருஷம் ஆக்கிடுவாங்க. 10 வருஷம் வண்டி எடுக்கும்போது 10 வருஷம் இன்சூரன்ஸ் போடுற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. நீங்கள் வருஷம் இயர்லி எதுக்காக கட்டணும்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது. அது எதுக்குன்னா நம்ம வண்டி ரோட்டில் போனாலும் ரோட் டேக்ஸ் கட்டுறோம், அதே மாதிரி வெஹிக்கிள் ரோட்டில் போனாலே வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் போடணும். ரோட்டில் ஏதாவது அசம்பவம் ஆகிட்டுனா தேர்ட் பார்ட்டி நம்ம பைக்கில் போய்ட்டு இருக்கும்போது தேர்ட் பார்ட்டி யாராவது கிராஷ் பண்ணிட்டோம், இல்லை தேர்ட் பார்ட்டி ப்ராப்பர்ட்டி ஏதாவது டேமேஜ் பண்ணிட்டோம்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கம்பல்சரி தேவை. நம்ம தேர்ட் பார்ட்டி கிளைம், தேர்ட் பார்ட்டி ப்ராப்பர்ட்டி டேமேஜ், அது தேர்ட் பார்ட்டி யாரையும் இன்ஜூர் பண்ணிட்டாலோ அது மூலிமா 10 பேர்கிட்ட கலெக்ட் பண்ணி ஒரு ஆளுக்கு இழப்பீடாக கொடுக்குறது தான் இன்சூரன்ஸ். இப்போ உங்கள் வண்டி நம்ம வண்டி இப்போ இன்சூரன்ஸ் போடாமல் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், தேர்ட் பார்ட்டி டேமேஜ் ஏறப்போ நம்ம கையிலேருந்து தான் அவங்க எந்த இழப்பீடு கேட்குறாங்களோ அது நம்ம கையிலேருந்து மட்டும்தான் கொடுக்குற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. அதான் கவர்மெண்ட் எல்லா வண்டிகளுக்கும் மினிமம் நம்ம 2 வீலருக்கு மினிமம் 850 ருபீஸ் தேர்ட் பார்ட்டி அமௌண்ட். அது ஒவ்வொரு சிசிக்கு தகுந்தாப்பில் இருக்கும். நம்ம கரெக்டாக 75 சிசி டு 100 சிசி அதுக்கு ஒரு அமௌண்ட், 150 சிசி டு அடுத்து 350 சிசி புல்லட் வரி ரேஞ்சுக்கு அதுக்கு ஒரு அமௌண்ட் அப்படின்னு ஸ்லாப் வரியாக பிரித்து வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்த இன்சூரன்ஸுங்கிறது தேவையில்லாத காஸ்ட்டுங்கிறது கிடையாது. எதனால் சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம சப்போஸ் நம்ம இன்சூரன்ஸ் இல்லாமல் இப்போ என் வண்டியை இன்சூரன்ஸ் இல்லாமல் கொண்டு போயிட்டு இருக்கும்போது எய்த்தவர பார்ட்டியாக தட்டிட்டோம்னா, இப்போ 16 இயர்ஸ் பை 220 அந்த டீனேஜ் பையனை நம்ம ஏதாவது தட்டிட்டோம்னா அதுக்குள்ளே காஸ்ட் அவன் இருந்து என்ன அளவுக்கு சம்பாதிப்பானோ அந்த அமௌண்ட்டை இழப்பீடாக கொடுக்கணும். அதுதான் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குது. அது நிறைய இதுக்கு தெரியாது. கவர்மெண்ட் நம்ம 26 கம்பெனி இருக்குது, 4 கவர்மெண்ட் கம்பெனி 20 ப்ரைவேட் கம்பெனிஸ். எதுக்கு இன்சூரன்ஸ் எல்லோரும் போடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா இதனால தான். ஒருத்தர் பண்ணுற தப்புனால இது ஏகப்பட்டவர் பாதிக்கப்படுறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கஸ்டமர் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் 2 வீலருக்கு 850 ருபீஸ்க்கு போட்டு கொடுத்துருந்தேன். காலையில் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது எய்த்தாப்பில் வாக்கிங் போயிட்டு இருந்த டாக்டரை இடிச்சிட்டாங்க. அவர் இடித்ததில் கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டுருச்சு. அதுக்கடுத்து அவங்க எஃப்ஐஆர் போட்டு ஜிஎஸில் காட்டி அவர் இறந்தும் போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போய் அதுக்கப்புறம் ஹியரிங் 2-3 ஹியரிங் போட்டு இப்போ அவருக்கு 32 கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுத்தாங்க. இதில் அவர் இல்லாமல் ஆகியும்
ஒரு தேர்ட் பார்ட்டி ரூ. 850 போட்டு அவர் ஃபேமிலியே சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. அதைத்தான் நான் சொல்கிறேன். இது எல்லாத்துக்குமே நம்ம ஒரு ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எவ்வளோ முக்கியம் நீங்கள் நினச்சி வெளியே போகிறீங்க, ஹெல்மெட் போடுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இன்சூரன்ஸும் ரொம்ப முக்கியம். இது மூலிமா பல குடும்பங்கள் சேவ் ஆகும். நீங்கள் எல்லாரும் ரூ. 850 கட்டுறோம், காருக்கு ரூ. 4000 கட்டுறோம், இல்லை லாரிக்கு 40,000 கட்டுறோம், அதுங்கிறது நீங்கள் சாதாரண நினைக்கிறீங்க. ஒரு வண்டியால் எவ்வளோ இழப்பீடு நடக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல ப்ரீமியம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம வந்து இப்படி பண்ணிடுறோம், நம்ம இது போட்டால் போதும் அது போட்டால் போதும், நம்மளே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது. இன்சூரன்ஸ் இதில் காம்ப்ரமைஸ் பண்ணிங்கனாலே கிளைமுக்கு நம்ம ஃபேமிலியே யாராவது ஒருத்தருக்கு நடக்கிற மாதிரி தான் ஒரு அது ஒரே அமௌண்ட் தான். ஒவ்வொரு நீங்கள் அது சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் சார்ட் போட்டு விட்றேன். அதில் ஒவ்வொரு சிசிக்கு எவ்வளோன்னு சொல்லி என்னென்ன வண்டி கமர்ஷியல் வெஹிக்கிள்க்கா, ப்ரைவேட் கார்ஸுக்கு, டீ போர்டு கார்ஸுக்கு, அப்புறம் நம்ம பைக்ஸுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு நான் சார்ட் போட்டு விட்றேன். அது வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி தேர்ட் பார்ட்டி ரேட் கம்பல்சரி. இந்தந்த சிசிக்கு, இந்தந்த சீட்டிங் கெப்பாசிட்டிக்கு, இந்தந்த ஜிவிடபிள்யூங்கிறது கிராஸ் வெஹிக்கிள் வெயிட்னு சொல்லுவாங்க. அது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ணுவாங்க.